கல்விக்கு நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம பிள்ளைய படிக்கிறதுக்கு கால சாப்பாடு போடுறதுக்கு நம்ம காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்கன்னா தான் காசு தருவேன், இல்லாட்டி 2700 கோடி ரூபாய் நிறுத்தி வைப்பேன்னு ஒன்றிய அரசு சொல்றான். நாம உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். குறுக்க கௌசிக் வந்தான்னு இந்த நாயை இறக்கி விட்டு இவங்களோட சண்டை போடுன்னு நம்மளை மோத விடுறாங்க. எங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்க சண்டை போட வேண்டிய இடமே வேறடா. நீ ஏன்டா குறுக்க வந்துகிட்டே இருக்கிற? எங்களுக்கு இருக்கிற தகுதிக்கு எங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நாங்க சண்டை போட வேண்டிய இடமே வேறடா. பழைய பராசக்தி பட டயலாக் மாதிரி இந்த அரசியல் களத்தில் பல வினோதமான எதிரிகளை டிஎம்கே சந்திக்கிறதுன்னு ஒரு திராவிட அண்டா பேசின பேச்சுக்கு இப்ப எல்லாரும் போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? எங்க தகுதிக்கு நாங்க சண்டை போடுற இடமே வேற. குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி விஜயெல்லாம் இறக்கி விட்டு எங்களை சண்டை போட சொல்றீங்களேன்னு இந்த ஊபி பேசியிருக்கு. அது என்னமோ கரெக்டு தாங்க. திமுக காரங்க சண்டை போடுற இடமே வேறதான். பொதுக்கூட்டத்துல பிரியாணி போடலன்னு சப்ளையரை அடிக்கிறது, பரோட்டாவுக்காக ஒருத்தரை அடிச்சுக்கிறதுன்னு திராவிட சொம்பு அண்டா எல்லாம் தரையில உருண்டுகிட்டு இருக்கும் போது அவங்கள போய் நேருக்கு நேர் அரசியல் போட்டிக்கு கூப்பிட்டா எப்படிங்கன்றதுதான் நம்மளுடைய பதிலா இருக்கு.